2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் தலைமையிலான ஆட்சி தொடர்ந்திட மக்கள் ஆதரவு தர வேண்டும் என எம்.சி. சண்முகையா எம்.எல்.ஏ. பேசினார். தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி மத்திய ஒன்றிய திமுக சார்பில் தங்கமால்புரத்தில் திமுக அரசின் 4 ஆண்டுகள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தூத்துக்குடி மத்திய ஒன்றிய செயலாளர் கே.ஆர். ஜெயக்கொடி தலைமை வகித்தார். ஒன்றிய அவைத் தலைவர் பாலசுந்தரம், மாவட்ட பிரதிநிதி வெயில்ராஜ், ஒன்றிய மகளிர் அணி வரலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில பேச்சாளர் சண்முக நாராயணன் வரவேற்று பேசினார். இதில் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் எம்.சி. சண்முகையா, மாநில மகளிர் அணி துணை செயலாளர் பவானி ராஜேந்திரன் ஆகியோர் பேசினர். அப்பொழுது எம்.சி. சண்முகையா எம்.எல்.ஏ. பேசுகையில், தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்து முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்றது முதல் மகளிர் முன்னேற்றம், இளைஞர்கள் வளர்ச்சி, மாணவர்களின் கல்வி, தொழிலாளர்கள் நலத்திட்டங்கள் என சிந்தித்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். கடந்த 4 ஆண்டு காலமும் ஒன்றிய அரசு மற்றும் ஆளுநர் கொடுத்த இடையூறுகள், நெருக்கடிகளை எதிர்கொண்டு உச்ச நீதிமன்றம் வரை போராடி மாநில சுயாட்சி உரிமைகளை நிலைநாட்டினவர் நம்முடைய முதலமைச்சர். தொடர்ந்து மக்கள் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சுயாட்சி நாயகன் தளபதியாரின் ஆட்சி வரும் 2026ஆம் ஆண்டிலும் தொடர வேண்டும். அதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்றார். கூட்டத்தில் தூத்துக்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் புதூர் சுப்பிரமணியன், தலைமை செயற்குழு உறுப்பினர் மாடசாமி, ஒன்றிய துணை செயலாளர் ஏஞ்சலின் ஜெனிட்டா, ஒன்றிய வழக்கறிஞர் அணி மகேந்திரன், ஒன்றிய மாணவர் அணி சர்க்குணம், தெற்கு மாவட்ட சிறுபான்மை அணி அமைப்பாளர் ராஜா ஸ்டாலின், மாவட்ட தொண்டர் அணி துணை அமைப்பாளர் சைமன், ஒன்றிய வர்த்தக அணி பொன் செல்வம், ஒன்றிய விவசாய அணி ஜெகன், ஒன்றிய இலக்கிய அணி அன்பரசன், ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் யோசுவா, ஒன்றிய மகளிர் அணி துணை அமைப்பாளர் ஜெனிட்டா, சித்ரா, ஹேமா, தங்கமால்புரம் கிளை செயலாளர்கள் தங்கதுரை, துரைசிங், கிளை செயலாளர்கள் ஜெயக்குமார், நாராயணன், மைக்கேல், ஜெயசிங், கிருபாகரன், சுகுமார், சிவஞானபுரம் ஊர் தலைவர் பாலையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.